Hello guys, welcome back to our channel. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ போட போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் அத்தையோட மாமாவுக்கும் வந்து 32வது திருமண நாள். இன்றைக்கி இந்த வெட்டிங் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கே போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்பெஷலான இடத்துல தான் அவங்களுக்கு மறக்க முடியாத தருணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மன வளர்ச்சி குன்றிய மாணவர்கள் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்காங்க, எங்களோட சரௌண்டிங் ஏரியாவில். அந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு நாள் ஒரு வேலை நம்ம முடிஞ்ச கையால் சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கையால் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி டிஃபன் வந்து நைட்டு ப்ரொவைட் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் நம்ம கையாலே சமைச்சு கொடுக்குறோம் பசங்களுக்கு அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம் இருக்குது. நைட் நாங்கள் வந்திருந்தோம். எங்களோட அத்தை மாமா பேர் போட்டு திருமண நாள் வாழ்த்து போட்டிருந்தாங்க போர்டில். அது என்ட்ரன்ஸில் ஆஃபீஸ் ரூம் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் வந்து டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க கேக் கட் பண்ணுறதுக்காக. எங்கள் அத்தை இப்போ நம்ம பரவாயில்ல, நம்ம இங்கே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் பார்க்க முடிஞ்சது எங்களால். கேக் கட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக கேக் கட் பண்ணாங்க 2 பேருமே. ரொம்ப ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட கேக் கட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கேக் கட் பண்ணோம். இது வரைக்கும் கேக் கட் பண்ணதில்லை. அது இன்னமும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஸ்பெஷலான இடத்துல செலிப்ரேட் பண்ணுறது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கேக் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லா பசங்களுக்கும் கேக் ஊட்டி விட்டாங்க அவங்களே. ஏன்னா நைட் ஐஸ் கேக் ஊட்டக்கூடாது, கொஞ்சமாக ஊட்டணும்னு சொல்லிட்டு மார்னிங் ஊட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டாங்க பசங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ப்ரேயர். ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி விஷஸ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணாங்க. அவர் எங்கள் பெரியப்பா, எங்கள் அத்தையோட அண்ணா, அது வந்து இந்த மாதிரி திருமண நாளுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு திருமண நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே விஷ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் ஃபேமிலியோட. அங்கே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டில் அங்கே செலிப்ரேட் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இது வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் அப்படின்னாக்கா நம்ம கையால் சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே விஷஸ் ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருந்தார் அவர். நெக்ஸ்ட்டு நாங்கள் கையால் சமைச்சு கொண்டு போனதை வந்து நாங்களே எங்கள் கையால் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டாண்ட இருக்கிற மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை அம்மா அப்பா, அதாவது பசங்களால் கைவிட்ட அப்பா அம்மாலாம் இருக்காங்கல்ல, வயசானவங்க, வயதானவர்களுக்கெலாம் ஒரு வேளை சாப்பாடு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் உங்கள் கையாலே சமைச்சு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, கையால் சமைச்சு கொடுக்க சொல்லி அவங்களாம் டெய்லி ஹோட்டல் ஃபுட்டு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, இல்லை வீட்டில் அவங்களும் சமைப்பாங்க. அங்கே இதுவில் துளிர்களில் அவங்க நடத்திட்டு வர இதுலேயுமே ட்ரஸ்ட்டில். பட் இருந்தாலும் நம்ம கையால் சமைச்சு கொடுத்தா அது ஹாப்பினஸ் இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்க நம்ம எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க, விஷஸ் பண்ணாங்க. டிஃபன் பசங்க எல்லாருமே டிஃபன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஹாப்பினஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி ப்ளைன் கேக் அந்த க்ரீம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்துருப்பேன். ஐஸ் கேக் இருந்தாலும் கொடுக்க முடியாது பசங்களுக்கு, மார்னிங் கொடுக்குறேன் கோல்ட் ஆகிடும் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை மாமாலாம் டிஃபன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ஏன் நாங்கள் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம், நீங்கள் மறைமுகமாகவே பண்ணலாமே, இது ஏன் நீங்கள் பிரபலப்படுத்துறீங்கன்னு கேட்பீங்க நிறைய பேர். இது நிறைய பேருக்காக, ஐ மீன் பாதி பேர் கேட்பீங்க, இதை ஏன் நாங்கள் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்து நீங்களும் பரவாயில்ல இவங்களாம் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து நீங்களும் செய்வீங்க. உங்கள் வீட்டில் ஒரு நல்ல நாள் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி பண்ணுவீங்கன்றதுக்காக இதை நாங்கள் வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் போடுறோம். நீங்களும் இந்த வீடியோ வாலாஜா சைடில் பார்க்குறவங்களா இருந்தால் துளிர்கள் மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்காக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு வேளை ஃபுட்டோ, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி முதியோர்களுக்கு பசங்களுக்கெலாம் நீங்கள் ஒரு வேளை ஃபுட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எங்கள் பெரியப்பா வந்து ஷால்வெல்லாம் போட்டு அவருக்கு எங்கள் அத்தை மாமாவுக்கு போட்டுட்ருந்தாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெட்டிங் டே, அதாவது அவங்களோட திருமண நாளுக்கு முன்ன நாள் நைட் வந்து இங்கே போயிட்டு செலிப்ரேட் பண்ணோம். அடுத்த நாள் தான் ஆக்சுவலாக வெட்டிங் டே ஸ்டார்ட் ஆகுது.
அடுத்த நாள் நைட்டு வந்து எங்களால் ஃபுட் ப்ரொவைட் பண்ண முடியாது. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லாருமே ஒர்க் போயிடுவாங்க. ஸோ அதனால் நைட் வந்து வேறு ஒருத்தர் ஃபுட் அன்றைக்கி வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி நாளே வந்து அட்வான்ஸாக செலிப்ரேட் பண்ணோம். அவங்க ஃப்ரெண்டும் ஒருத்தர் வந்து ஷாலில் போட்டார். அதுக்கப்புறம் நிர்வாகி மேடமும் சொன்னால் கூட கேட்கல, அவங்களும் ஒரு ஷாலில் போட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு எல்லாருமே கிளாப் பண்ணி முடிச்சுட்டு ஜாலியாக அங்கே பசங்களோட எல்லோரும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். இதே போல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஒரு ஸ்பெஷலான இடத்துல வந்து எல்லாருக்கூட செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.